அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்பைசி குக்கிங் 360. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் சிக்கன் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சாப்பிடாது, ஏன்டா வாய்மொழி போடுது, கொஞ்சமாக சாப்பிடுது. ஃபஸ்ட்டு சிக்கனை தண்ணியில் வேக வைக்க போகிறோம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அடுத்து முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் உடச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கறியில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறியில் ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, எலும்பு நமக்கு தேவையில்லை. கறியை நல்லா சின்ன சின்ன பீஸாக பிரித்து எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அடுத்து கறியில் மசாலா சேர்த்து வதக்க போகிறோம். ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினா இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகத்தூள், அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. முட்டை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கல் சூடானதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்து ப்ரெட்டை பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்லெட் பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம மடிக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்து சீஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், சீஸ் சீட்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறப்பே சாப்பிடணும்னு தோணுது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமா சாப்பிடாது, ஏன்டா வாய் முழுக்க போடுது? கொஞ்சமா சாப்பிடு. ஒரே வாயில முழுசா உள்ள போற.